அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பசுமை ஆற்றல் சாத்தியமா? புவி வெப்பமயமாதலும் காலநிலை மாற்றமும் மிக தீவிரம் பெற்று வரும் சூழலில் அவற்றின் முக்கிய காரணிகள் ஒன்றான ஆற்றல் உற்பத்தியும் அதன் பயன்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐபிசிசியின் அறிக்கையும் கூட உலக அளவில் ஆற்றல் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் செய்ய வேண்டிய உடனடி மற்றும் நீண்டகால மாற்றங்களை குறித்து கவனப்படுத்துகிறது. இந்நிலையில் பயன்பாட்டில் இருக்கும் ஆற்றல் உற்பத்தி முறைகள் மற்றும் அவற்றின் சாதக பாதகங்களை நாம் கைக்கொள்ள வேண்டிய நடைமுறைகளையும் இந்த உரையாடலில் அறிந்து கொள்ளலாம். நம்முடன் பூவுலகு நண்பர்கள் குழுவின் சூழலியல் எழுத்தாளர் திரு ஜியோடாமின் அண்ணா அவர்கள் உரையாட உள்ளார். சூழல் அறிவோம் நிகழ்வில் மீண்டும் உரையாடுவதற்கு மிக்க நன்றி ஜியோ அண்ணா. ஜியோடாமின் அண்ணா குறித்த சிறு அறிமுகம். கட்டிட தொழில்துறை வல்லுநராகிய ஜியோடாமின் அண்ணா அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக சூழலியல் சார்ந்து எழுதியும் பேசியும் தொடர்ந்து பூவுலகு நண்பர்கள் சூழலியல் அமைப்பில் இயங்கி வருகிறார். கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த இவர் முதலில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் குறித்த சூழலியல் பிரச்சினை பரவலாக்கப்பட்ட போது அவர் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள இந்த பிரச்சினை என்பதால் அதில் கவனம் பெற்று அதன் மூலம் தொடர்ந்து இயற்கை சூழலியல் குறித்து தேடல்களை ஆரம்பித்து புரிதல்கள் பெற்று வெகுஜன மக்களுக்கு எழுத்து மூலமும் தனது உரையாடல்கள் மூலமும் இயற்கை சூழல் குறித்த புரிதலை பரவலாக்கி வருகிறார். இவர் இதுவரை 3 சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவரது கட்டுரை தொகுப்பான கதவை திறங்கள் அவை உள்ளே வரட்டும் நூல் இயற்கை சூழல் குறித்து அறிந்து கொள்ள மிக முக்கியமான ஒரு நூலாகும். இயற்கை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அதன் கட்டமைப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது என்பதை புரிந்து கொள்வதற்கும் ஆரம்ப கட்டத்தில் அனைவரும் வாசிக்க பரிந்துரைக்கப்படும் ஒரு முக்கிய நூல் கதவை திறங்கள் அவை உள்ளே வரட்டும் ஆகும். இத்துடன் 2 நூல்கள் ஜியோடாமின் அண்ணா சென்ற ஆண்டு வெளியிட்டுள்ளார். ஒன்று இது ஒரு குப்பை கதை, மற்றொன்று குழந்தைகளுக்காக புவி வெப்பமயமாதல் குறித்து தெளிவாக விளக்கும் ஏமா கொதிக்குது உம்மோட உடம்பு என்கிற நூல். இது ஒரு குப்பை கதை நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது. நம் குப்பைகளை எவ்வாறு கையாள வேண்டும், வரும் தலைமுறையினருக்கு குப்பைகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு சிறு நூலாகும். ஏற்கனவே சூழல் அறிவோம் நிகழ்வில் குப்பை மேடைகள் ஒரு அறிமுகம் என்ற உரையாடலை தெளிவாக விளக்கியுள்ளார். அண்ணா மிக்க நன்றி. தங்களோட உரையை தொடங்கலாம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பசுமை ஆற்றல் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் தான். நீங்க இதுல தொடர்ந்து சூழல் அறிவோம் நிகழ்வுல ரொம்ப சுவாரஸ்யமான விலங்குகள் குறித்தான உயிரினங்கள் குறித்தான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை ஒப்பிடும் போது இது கொஞ்சம் ஒரு கொட்டாவி வர வைக்கிறது மாதிரியான ஒரு டாபிக் தான். ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புவி வெப்பமயமாதல் அப்படின்னு உள்ள ஒரு பின்புலத்துல பார்க்கும்போது இது ஒரு முக்கியமா நம்ம குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு சூழல் பத்தி பேசக்கூடிய நம்ம ஒவ்வொரு பேரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஆற்றலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் சிக்கல்களையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேலை செய்ய தேவைப்படும் திறன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம இயற்பியல்ல சின்ன வகுப்புகள்ல 3-4 வகுப்புகள்ல படிச்சிருப்போம். அது ஒரு சின்ன ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் அதுல சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஆற்றல் சொல்றது ஒரு வேலையை செய்வதற்கான திறன் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும் அல்லது நாம் பேசுறதா இருக்கட்டும், நான் பேசுறதுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா என்னுடைய உணவிலிருந்து கிடைக்குது. என்னுடைய உணவுக்கு ஆற்றல் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் பள்ளி வகுப்புகள்ல ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு. இந்த ஆற்றல் பல விதங்கள்ல இருக்கலாம், பல வகைகள்ல இருக்கலாம். நிறைய டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்குது. அதை வகைப்படுத்தும் போது நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இயந்திர ஆற்றல், மின் ஆற்றல், வேதி ஆற்றல், அணு ஆற்றல் அப்படின்னு ஆற்றல பல வகைகள்ல நம்ம பிரிக்கலாம். இதுல ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப்ப ஆற்றலை நம்ம எந்திர ஆற்றலா மாற்ற முடியும், எந்திர ஆற்றலை வெப்ப ஆற்றலா மாற்ற முடியும். இந்த ஆற்றல் பயன்பாடு இல்லாம அல்லது ஆற்றல் இல்லாம இங்க அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். நம்ம எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அழிப்பதாக இருந்தாலும் சரி, இங்க ஆற்றல் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுலயும் நம்ம ஆற்றல் இல்லாமல் அதை ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா அந்த பேசுறதுக்கு ஆற்றல் தேவை. அது எனக்கு என்னுடைய உணவிலிருந்து கிடைக்குது. அந்த உணவுக்கான ஆற்றல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா அந்த உணவு மாமிச உணவாகவும் இருக்கலாம், தாவர உணவாகவும் இருக்கலாம். தாவர உணவா இருந்ததுன்னா அது நேரடியா சூரியன்ல இருந்து அந்த உணவை பெறுது. சூரிய வெப்பத்துல இருந்து அந்த உணவை நேரடியா பெற்றுக்கொள்ளுது. அதுவே ஒரு சிக்கனோ மட்டனோ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த விலங்குகள் மீண்டும் ஒரு தாவரத்தை டிபெண்ட் பண்ணி தான் அது வாழ்ந்திருக்கும். தாவர தீவனத்தை, அதாவது இங்க உயிர் வாழக்கூடிய எல்லா பெரும்பாலான உயிர்கள் சொல்றதை விட எல்லா உயிர்களும் ஏதேனும் ஒரு தாவரத்தையோ அல்லது தாவரங்களா இருந்ததுன்னா அந்த தாவரங்கள் நேரடியா சூரியனையோ சார்ந்துதான் இருக்கு. இந்த சூரியன் இருந்து
இந்த சூரியன்கிட்ட இருந்துதான் நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் அப்படின்னா எப்படி வந்தது, அணு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாம் சூரியன் சூரியன் கிட்ட இருந்து நேரடியா வந்தது அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெடிப்பின் மூலமாக, அந்த பெருவெடிப்பு தத்துவம், பிக் பேங் தியரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதன் மூலமாக இந்த பூமியில் சேர்த்து வைக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு நிலக்கரி அல்லது பெட்ரோலா இருந்தா கூட ஒரு முற்காலத்துல வாழ்ந்த தாவரங்கள் அல்லது விலங்குகளோட மக்கிய அல்லது அழுத்தப்பட்ட ஒரு வேறு வடிவத்திற்கு மாற்றப்பட்ட பாகங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு காலத்துல சூரியன்ல இருந்து தன்னுடைய ஆற்றலை அல்லது உணவை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த உயிரினங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மனித வாழ்வில் ஆற்றல் சொல்றது ரொம்ப ஒரு பிராட் சப்ஜெக்ட். அது வந்து எல்லா விஷயத்திலயும் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்க குறிப்பா இன்னைக்கு பார்க்க போறது வந்து சூழலை மிகவும் கெடுக்கக்கூடிய மின் ஆற்றல், அப்புறமா ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து மரபு எரிபொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். நம்ம மொத்தமா ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறது இல்ல. அதுலயும் குறிப்பா மின் ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இந்த மின் ஆற்றல் இல்ல அப்படின்னா என்னதான் சூழலை கெடுக்குது அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு இந்த சூழல் அறிவோம் நிகழ்வுல இந்த சூழலை பத்தி, சூழல் பிரச்சனைகளை பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா இந்த மின் ஆற்றல் இல்லைன்னா நம்ம யாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு தொடர்பு சாதனங்களா இருக்கட்டும், ஒரு நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்போன்ல இருந்து டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவா இருக்கட்டும், நம்முடைய ஆற்றல் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை வந்து முழுக்க முழுக்க மின் ஆற்றலோடு பின்னி பிணைந்து இருக்குது. அதுல இருந்து நம்ம விடுபட்டு வாழவே முடியாது அப்படிங்குள்ள சூழலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்குள்ளதை நிச்சயமா சொல்ல முடியும். இந்த மின்னாற்றலை பத்தி நம்ம என்ன பேசுறோம், அதனால என்ன பிரச்சனை, இன்னைக்கு அதை பேசக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நம்ம இந்த ஆற்றல் ஒரு வழியில இருந்து இன்னொரு, அதாவது ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றுறது அப்படின்னு சொல்றோம். நமக்கு தேவையான ஆற்றலை இன்னொரு இடத்துல இருந்து பெறோம். இந்த ஆற்றல் உற்பத்தியின் போது இப்போ ஒரு சாதாரண நீங்க வந்து ஒரு ஆர்கானிக் பொருளை வாங்கி, ஆர்கானிக் உங்க மாடி தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ண காய்கறிகள் அப்படின்னே வச்சுப்போம். அதை வந்து சமைச்சு நான் சாப்பிட போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, அது எந்த அளவுக்கு சூழலுக்கு கேடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு சாதாரண மாடி தோட்டம் பயன்படுத்துறதா இருந்தாலும், மாடி தோட்டம் போட்டிருக்கேன்னா அந்த மாடி தோட்டத்துக்கு எனக்கு தண்ணீர் இறைக்கணும். அந்த தண்ணீர் இறைக்கணும் அப்படின்னா நான் மின் மோட்டார் பயன்படுத்தினாதான் அந்த தண்ணி வந்து மேல போகும். அப்போ நான் முதல்ல வந்து மின்சாரத்தை பயன்படுத்துறேன். அடுத்தது வந்து அங்க விளையக்கூடிய காய்கறிகளை நான் பயன்படுத்தி வேக வைக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு நம்ம எரிசக்தி பயன்படுத்துறோம். அது வந்து ஒரு விறகு அடுப்பா இருக்கலாம், அல்லது வந்து எண்ணெயினால் எரியக்கூடிய அடுப்புகளா இருக்கலாம், அல்லது சமையல் எரிவாயுவா இருக்கலாம். இதுல வந்து திரும்ப ஒரு உமிழ்வு, அதாவது எந்த ஒரு ஆற்றல் பயன்பாடுலையும் ஒரு நிறைவா ஒரு வெப்ப உமிழ்வோ அல்லது உமிழ்வு இல்லாத ஒரு ஆற்றல் பயன்பாடு அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப குறைவு. அதுலயும் மின்சார பயன்பாடு இருக்கும்போது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு உலக வெப்பமயமாதல் அப்படிங்குள்ள ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல நம்ம இருக்கும்போது இந்த ஆற்றல் வந்து முக்கிய ஒரு பேசு பொருளா இருக்குது. ஆற்றல் பயன்பாடு அல்லது நம்ம எப்படி அந்த ஆற்றலை உற்பத்தி பண்றோம், எப்படி அதை பயன்படுத்துறோம், நம்ம சென்சிபிள் கன்சியூமரா இருக்கிறோமா, சென்சிபிள் ப்ரொடியூசரா இருக்கிறோமா அப்படிங்குள்ளது நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். இதுல இந்தியாவை குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உலக அளவிலான அரசியல் இந்த ஆற்றல் பயன்பாட்டுல உற்பத்தியில எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பிராட் சப்ஜெக்டா இருக்கும். நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மொத்த அளவுல இந்தியாவாகவோ அல்லது குறிப்பாக தமிழகத்தை பத்தியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்தவரையில உலகத்தின் மிகப்பெரிய 4வது பெரிய மின் உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னும் சொல்லலாம், மின் நுகர்வு செய்யக்கூடிய நாடு அப்படின்னும் சொல்லலாம். 4வது பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட மொத்த மின் உற்பத்தி அல்லது மின் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 375 ஜிகாவாட். இதுல 360 ஜிகாவாட் நம்மளுடைய மின் தேவை இருக்குது அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல நிறுவப்பட்ட மின் திறன் அப்படின்னு சொல்றது 30 ஜிகாவாட். அதுல மின் தேவை வந்து 16 ஜிகாவாட். இதை பார்த்த உடனே ஏதோ நம்ம தமிழ்நாடு மின் மிகை மாநிலமா இருக்குதா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். மின்னாற்றல் மூலங்களை நம்ம எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுல பயங்கரமான சிக்கல் இருக்குது. ஆக்சுவலா அதை பத்தி நான் கூட ரொம்ப இதுக்கு முன்னாடி யோசிச்சது இல்லை. இதுல இந்த பர்டிகுலரா இந்த உரையாடலுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதுதான் இதை எப்படி கிளாசிஃபை பண்றது. நம்ம நிறைய சோர்சஸ் பார்க்கும்போது நீர் மூலம் கிடைக்கக்கூடிய மின் சக்தியை வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலா வச்சிருக்கிறாங்க.
அப்புறம் அதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம ஒரு சூழலியல் பார்வையில அந்த ஒரு சாதாரண ஒரு இயற்பியல் புத்தகத்துல இருக்கக்கூடிய வகைப்பாடுகளையோ அல்லது ஒரு மின்துறையில இருக்கக்கூடிய மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வகைப்பாடுகளையும் நம்ம பொருத்தி பார்க்கிறது சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பின்னணியில நான் வந்து என்னுடைய உரையாடலை எந்த மாதிரி அமைச்சிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் அல்லது புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் அப்படின்னு நம்ம பேச போறதில்ல. நம்ம பார்க்க போறது மரபு சார்ந்த மின் உற்பத்தி, மரபு சாரா மின் உற்பத்தி. அதாவது ஒரு பழங்கால முறைகள்ல ட்ரெடிஷனல் வே ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை மரபு சார்ந்த மின் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்குள்ள மாடர்ன் டெக்னாலஜில கடந்த ஒரு 10-20 வருடங்கள்ல டெவலப் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து மரபு சாரா மின் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்றது பொதுவா இருப்பு சார்ந்தது, அதோட அவைலபிலிட்டி. அதாவது ஒரு சோலார் எனர்ஜியா இருந்தது அப்படின்னா அது வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோலார் வந்து என்னைக்குமே சூரியன் அணைந்து போகாது அப்படிங்கிற அடிப்படையில அதை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காற்று அடிக்கிறது இன்னைக்குமே இந்த உலகத்துல நின்று போயிடாது. அதன் அடிப்படையில அதை வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஃபாசில் ஃபியூல்ஸ் மாதிரியான மரபு எரிபொருட்கள், பெட்ரோல் மாதிரியோ அல்லது நிலக்கரி மாதிரியோ வளங்களை சார்ந்திருக்கக்கூடிய மின் உற்பத்தியை வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து இருப்பு சார்ந்த வகைப்பாடு அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து மரபு சார்ந்த வகைப்பாட்டுக்குள்ளேயே போறோம். இதுல மரபு சார்ந்த மின்சக்தி மற்றும் மரபு சாரா மின்சக்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மரபு சார்ந்த மின்சக்தி அப்படின்னு சொல்லும்போது நிலக்கரியில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், பெட்ரோல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், அணுசக்தியில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், இதெல்லாம் மரபு சார்ந்த மின்சக்தி அப்படின்னு சொல்லலாம். மரபு சாரா மின்சக்தி அப்படின்னு சொல்லும்போது காற்றாலை மின்சாரம், சூரிய சக்தியில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், அப்புறம் கடல் அலையில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், இது மாதிரியான விஷயங்களை நம்ம மரபு சாரா மின்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்துல குறிப்பா மின் உற்பத்தி மூலங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதுல இருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மேஜரான 2 விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். புனல்னு சொல்றது நீர் மின்சாரம். அனல் மின்சாரம் நமக்கு எதுல இருந்து கிடைக்குதுன்னா மிக பெரும்பாலான மின்சாரம் வந்து நிலக்கரியில இருந்து தான் கிடைக்குது. அடுத்தது டீசல் எரிவாயுல இருந்து மிக குறைந்த அளவுல கிடைக்குது. அடுத்தது புனல் மின்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அனல் மின்சாரத்துக்கு அடுத்தபடியா மிக அதிக அளவுல நமக்கு புனல் மின்சாரம் கிடைக்குது. அடுத்தது அணு மின்சாரம், சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம். இதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜெனரேட்டர் கூட மின் உற்பத்தி செய்யக்கூடியதான். அது வந்து டீசல்லையோ அல்லது பெட்ரோல்லையோ மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயமா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு பொறுத்தவரையில இதுதான் பெரும்பாலான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல தமிழ்நாட்டின் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 30,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட அதிகபட்ச டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மின் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு கோடை காலங்கள்ல பார்த்தா கூட அதிகபட்சம் 16 முதல் 17,000 மெகாவாட் வந்து மின்சார தேவை இருக்கும். இந்த 30,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றது இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தான். இது வந்து ஒரு ஒரு வெஹிக்கிள்ல பொருத்தி இருக்கக்கூடிய ஸ்பீடா மீட்டர் மாதிரி தான். அதுல 200 கிலோமீட்டர் ஸ்பீடா மீட்டர்ல காட்டுது அப்படின்னா நம்ம 200 கிலோமீட்டர்ல போக முடியாது. அதே மாதிரிதான் ஒரு அணு உலை 1000 மெகாவாட் அணு உலை அப்படின்னு சொல்றோம்னா அது என்னைக்குமே 1000 மெகாவாட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அது ஒரு பெரிய ஃபன்னியான விஷயம். ஆனா அது அறிவியல் பூர்வமாவே அதால 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அதுக்கு ஒரு மேக்சிமம் எஃபிஷியன்சி இருக்கும். அப்போ இந்த எஃபிஷியன்சி எல்லாம் போக நமக்கு கிடைக்கிறது வந்து 16,000 மெகாவாட் டிமாண்டை வந்து நம்ம மிக முழுமையா நம்மளால பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் அதுல இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து மரபு சார்ந்த மின் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 58% கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குது. 42% மரபு சாரா மின் உற்பத்தியில நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஏறக்குறைய பார்த்தா அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுடைய நம்ம திறன், அதை உற்பத்தி செய்வதற்கான திறன் வந்து ஏறக்குறைய 50% இருப்பது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு டேட்டா தான். இதுல வந்து சந்தோஷப்படுறது மாதிரியான ஒரு டேட்டா தான் இதுல பார்க்க முடியுது. அடுத்தது இந்த மின் உற்பத்தியில பங்களிப்பு ஆக்சுவலா என்ன அது சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் 83% மரபு சாரா மின் உற்பத்தி தான் இருக்குது. அது வந்து அனல் மின்சார உற்பத்தியா இருக்கலாம் அல்லது புனல் மின்சாரமா இருக்கலாம் அல்லது அணு மின்சாரமோ வேற மற்ற விஷயங்களாவோ இருக்கலாம். இந்த 17-18% அப்படின்னு சொல்றது வந்து காற்றாலை, சூரிய சக்தி இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இதுல சின்ன சின்ன இந்த டேட்டால ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நீங்க நெட்லயோ அல்லது வேற ஏதாவது சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 17%, 16 இருக்கலாம், 15 இருக்கலாம்.
இது வந்து காற்றாலை மின்சாரம் எப்பவுமே கிடைக்காது. அதே மாதிரி மழைக்காலங்கள்ல சூரிய சக்தி மின்சாரம் கிடைக்காது. அப்போ இது வந்து ஒரு இயர்லி ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டின் மரபு சார்ந்த மின் உற்பத்தி திறனோட பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 65% மின்சாரம் வந்து நிலக்கரி உற்பத்தியில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது புனல் மின்சாரம், அதுக்கு அடுத்தபடியா புனல் மின்சாரம் 12%, அணுசக்தி மின்சாரம் 8% அப்படின்னு சொல்றோம். இது உண்மையிலே 8% கிடையாது, அது ரெண்டாவது நம்ம பார்ப்போம். அப்புறம் மற்ற சோர்சஸ் வந்து 15% அப்படின்னு சொல்லலாம். டீசல் அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சக்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மரபு சாரா அல்லது மாற்று மின் உற்பத்தி திறன் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா காற்றாலை மின்சக்தி தான் தமிழகத்தை பொறுத்தவரையில மிக அதிகம். அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 2 மாவட்டங்களை சுற்றி தான் மிக அதிகப்படியா இருந்தாலும் அது வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் அல்லது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில ரொம்ப அதிகமான பங்களிப்பை கொடுக்கக்கூடியது நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில காற்றாலை மின் உற்பத்தி தான். குறிப்பாக திருநெல்வேலி பகுதிகளிலையும் அடுத்தது வந்து கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை இது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றாலைகள் வந்து ஏறக்குறைய 70% மின் உற்பத்திக்கு பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மரபுசார மின் உற்பத்தியுடைய மொத்த பங்களிப்புல அந்த 17%ல 70% வந்து காற்றாலைகளுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீதி 23% மற்ற சூரிய சக்தி, அப்புறம் 9% மற்ற பங்களிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது துறை வாரியான மின் நுகர்வு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அல்லது ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளவுக்கு மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுது, எவ்வளவுக்கு நுகர்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2016-17 கிடைச்ச டேட்டா. எனக்கு ரீசன்ட் டேட்டா எடுக்க முடியல. தமிழகத்திலயும் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் எனக்கு கிடைக்கல, நான் சர்ச் பண்ணி பார்த்த அளவுல. இது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து எந்த இடத்துல ஒரு மேஜர் மின்சாரத்தை நுகரக்கூடிய ஒரு செக்டார் எதுவா இருக்குது, குறைவா நுகரக்கூடிய செக்டார் எதுவா இருக்குது, நம்ம எந்த பக்கத்துல நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம போக்கஸ் எதை நோக்கி போக வேண்டியது இருக்குது அப்படின்னு மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டேட்டா வசதியா இருக்கும். இதுல 24% வீட்டு பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம், டொமஸ்டிக் யூஸ், 40% தொழிற்சாலைகள், அப்புறம் வணிகம் வந்து 9% அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தத்துல கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏறக்குறைய 60%க்கு மேல கமர்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். 24%, 24-25% டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அனல் மின்சாரம் தொழில்நுட்பம், இது எப்படி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் பள்ளி வகுப்புகள்ல. இதுல ஒன்றும் பெருசா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மின்சார உற்பத்தி பெரும்பாலும் ஒரு பாய்லர்ல தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த கொதிக்க வைக்கிற தண்ணீர் வந்து ஆவியாகும் போது கிடைக்கக்கூடிய நீராவி, அந்த நீராவி ஒரு மிகுந்த அழுத்தத்தில் வெளிவரக்கூடிய நீராவியை வைத்து ஒரு டர்பைனை சுழல செய்வதன் மூலம் இயந்திர ஆற்றலை, அதாவது முதல்ல அது வெப்ப ஆற்றலா இருக்கு, அந்த வெப்ப ஆற்றலை ஒரு பயன்படுத்தி ஒரு டர்பைனை வந்து நம்ம சுழல செய்யறோம். அந்த சுழல செய்யும் போது அந்த வெப்ப ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலா மாறுது. அப்புறம் அந்த இயக்க ஆற்றலை வந்து மின் ஆற்றலா மாற்றுறோம். இப்படிதான் ஒரு அனல் மின்சாரம் பொதுவாக இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்ப ஆற்றலை எப்படி உற்பத்தி செய்கிறோம் என்பதை பொறுத்து அது நிலக்கரி மின் ஆற்றலா இருக்கலாம், அல்லது டீசல் மின் ஆற்றலா இருக்கலாம், புவி வெப்பம் அதாவது ஜியோ தெர்மல் எனர்ஜியா இருக்கலாம், எரிவாயுவினால் இயங்கக்கூடிய மின்னாற்றலா இருக்கலாம். இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்ம அதை கிளாசிஃபை பண்ண முடியும். இது வந்து தமிழக மின்சார வாரியத்தோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வாசகம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மின் உற்பத்தி, அதிலும் குறிப்பாக படிம எரிபொருள் சார்ந்த மின் உற்பத்தி சூழலை வெகுவாக பாதிக்கக்கூடியது. அனல் மின் நிலையங்களால் ஏற்படும் சூழல் சீர்கேடுகளையும் அவற்றை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்றது வந்து தமிழக மின் வாரியத்தோட இணையதளத்துல இருக்கக்கூடிய வாசகங்கள். ஏறக்குறைய குடி வந்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல வெற்கிற மாதிரியான ஒரு வாசகம் தான். ஒரு பக்கத்துல தன்னுடைய வெப்சைட்ல இந்த விஷயத்த சொல்லக்கூடிய வாரியம் தான், இன்னொரு பக்கத்துல மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. முதல்ல நம்ம பார்க்க போறது அனல் மின்சாரம் தான். அனல் மின்சாரத்தை பொறுத்தவரையில நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி மிக பெரும்பாலான, அதாவது 65%க்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி வந்து நமக்கு நிலக்கரியில இருந்துதான் தமிழகத்துல கிடைக்குது. அதுலயும் உலகின் மொத்த கார்பன் உமிழ்வு 40% உமிழ்வுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது அனல் மின்சார உமிழ்வு தான். அப்போ மொத்தத்துல குளோபல் வார்மிங்ல 40% பொறுப்பு அனல் மின்சாரத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கல்பிரிட் இதுவா தான் இருக்கும். இதுல ஒரு 500 மெகாவாட் மின் உற்பத்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா
500 மெகாவாட் மின் உற்பத்தி அப்படின்னு சொல்றது ஒரு நாளைக்கு 500 மெகாவாட் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அது 475 டன் கரியமில வாயு உற்பத்திக்கும் 105 டன் கந்தக டை ஆக்சைடு உற்பத்திக்கும் 24 டன் நைட்ரஜன் ஆக்சைடுக்கும் 2.5 டன் நுண்துகள்கள் 3500 டன் சாம்பலை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து கற்பனை பண்றதுக்கே இது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 500 மெகாவாட் மின்சாரம் மட்டும் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா தமிழகத்துல 12,000 மெகாவாட்டுக்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி அனல் மின்சாரத்துல இருந்து நமக்கு தினமும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சென்னையில எண்ணூர் பகுதியில வட சென்னை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 3500 டன் மெகாவாட் 3500 மெகாவாட் மின் உற்பத்தி தினமும் நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம தினமும் இங்க இருக்கக்கூடிய உமிழ்வு அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உள்ளது இந்த டேட்டாவில இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு காற்று மாசுபாட்டுக்கு சென்னையை பொறுத்தவரையில மிக மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து அனல் மின்சார உற்பத்தியா தான் இருக்கும். அனல் மின்சாரத்தின் உற்பத்தியா தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உலகத்துல எந்த மூலைக்கும் நம்ம போக வேண்டாம். எண்ணூருக்கு மட்டும் நீங்க யாராவது ஒரு ஆளு ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த படத்துல நம்ம பாக்குறது புறம்போக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பாட்டு. நீங்க முடிஞ்ச அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு யூடியூப்ல பாருங்க. புறம்போக்கு சாங் அப்படின்னு பார்த்தா டிஎம் கிருஷ்ணாவோட ஒரு சாங் வரும். அந்த சாங் ஃபுல்லாவே அவரு இதுல இந்த படத்துல நம்ம பாக்குறது வந்து டிஎம் கிருஷ்ணா தான். பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வந்து எண்ணூர் கழிமுகமும் அதுல வந்து அந்த அனல் மின் நிலையத்தில இருந்து வரக்கூடிய சாம்பல் கழிவை கொட்டக்கூடிய சாம்பல் குளம், அதாவது ஆஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இந்த படத்துல பாக்குறோம். எவ்வளவு ஒரு துயரமான சூழல்ல வந்து இந்த எண்ணூர் பகுதி இருக்குது. அது வந்து நம்ம எப்படி அதை கண்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்குள்ளது இந்த பாடலை பார்த்தா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா கொசஸ்தலை ஆற்றுடைய மரணத்தை துரிதப்படுத்தியதுல இந்த எண்ணூர்ல இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தினுடைய பங்கை வந்து யாரும் மறக்க முடியாது. அதுல நீர் மாசுபாடு இப்ப நம்ம பாக்குறதே பாக்குறோம். ஏறக்குறைய ஒரு நீர்நிலையில கொட்டக்கூடிய ஆஷ் நம்ம பாக்குறோம். இது வந்து நிலத்தடி நீரையும் பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லாமலே தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் காற்று மாசுபாடு. இதுலயே பேக்ரவுண்ட்ல தெரியுது 2 புகை கூண்டுகள் தொடர்ந்து. அப்ப இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டன் கணக்கான கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், நைட்ரஜன் ஆக்சைடா இருக்கட்டும், சல்பர் டை ஆக்சைடா இருக்கட்டும், இது மாதிரியான வாயுக்களை உமிழ்வதில் தொடர்ந்து உமிழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒருத்தர் புதுசா யாரோ சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னா வட சென்னையின் உள்ளது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய, அதாவது ஒரு மேல்தட்டு வர்க்கம் வந்து விரும்பாத, வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதியா பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றது வட சென்னை தான். அந்த வட சென்னையை இந்த மாதிரியான ஒரு துயரத்துக்கு தள்ளி விட்டதற்கு முக்கிய காரணம் வந்து வட சென்னையில இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா இது வந்து காற்று மாசுபாட்டுக்கு மட்டும் இல்ல. காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமா நம்ம இங்க பார்க்க வேண்டியது கொரோனா காலத்துல காற்று மாசுபாடு குறைந்திருக்கு, வாகனங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உலகம் முழுசாவே நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம். ஆனா குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அதுவும் வட சென்னை பகுதியில அந்த காற்று மாசுபாடு எந்த விதத்திலையும் அது குறையல அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு முக்கியமான காரணங்கள் அங்க இருந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருந்த அனல் மின் நிலையங்கள் தான். அடுத்தது இங்க நீர்நிலைகள்ல ஏற்பட்ட பாதிப்போ, பயோடைவர்சிட்டி பல்லுயிரின வளத்துல ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு இங்க இருந்த பாதிப்புன்னு சொல்லிட்டே போகலாம். குறிப்பா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னா இந்த வட சென்னை அனல் மின் நிலையம் வர்றதுக்கு முன்னாடியாக இங்க வந்து 6 முதல் 9 வகையான இறால்கள் வந்து மக்கள் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பிஷிங் கம்யூனிட்டிஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2 அல்லது 3 வகை இறால்களா அது வந்து குறைஞ்சிருக்குது. ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள், தரைவாழ் உயிரினங்கள் அழிந்து போயிருக்கின்றன அப்படின்றத இங்க பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அனல் மின் நிலையங்களை பத்தி பேசும்போது வெறும் அனல் மின் நிலையங்களை மட்டும் பார்க்க முடியாது. அனல் மின் நிலையங்களுக்கு 24 மணி நேரமும் அதற்கான ஒரு மூலப்பொருட்களை வழங்கிட்டு இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள். இந்த சுரங்கங்களை பத்தி பேசாம நம்ம அனல் மின் நிலையங்களை பத்தி பேசவே முடியாது. இங்க பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி சுரங்கங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா முதல்ல நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. நெய்வேலி மாதிரியான பகுதிகள். அங்க வந்து விளைநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிப்பு, விவசாயத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பாதிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது
ஒரு பல மீட்டர்கள் ஆழத்திற்கு வந்து மொத்த நிலத்தை அகழும் போது அதுல வரக்கூடிய மொத்த கிரவுண்ட் வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணி அதை வந்து பம்ப் பண்ணி வெளியே எடுத்து அது மாதிரியான ஒரு ஏறக்குறைய ஒரு 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 ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி வெளியே போடுறது மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க இருந்து அகழக்கூடிய ஒரு நச்சு மண், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் கலந்த ஒரு மண்ணை பக்கத்து விளைநிலங்கள்ல கொட்டுவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ்வதற்கான சூழல் அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமா இந்த நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படிம எரிபொருட்கள் என்னைக்குமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்க போறது இல்லை. ஒரு நாள் கண்டிப்பா இது நின்று போயிடும். அதனாலதான் இதை வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். புதுசு புதுசா நம்ம ஒரு பக்கத்துல அனல் மின் நிலையங்களை தொடங்கிட்டே இருக்கோம். அப்படின்னா என்னைக்கு வந்து ஒரு கட்டத்துல இந்த சப்ளை நின்று போயிடும் போது, நிலக்கரி சுரங்கங்கள் நின்று போயிடும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாம இது அனல் மின் நிலையத்துல மட்டும் உமிழ்வு கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு ஏரியாவை நீங்க வந்து மைனிங் பண்ணி சுரங்க பணிகளை செய்யணும் அப்படின்னா எவ்வளவு அதிகமான வாகனங்கள் இங்க வந்து புழங்கி இருக்கும். அந்த வாகனங்களுக்கான ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன், அது பண்ண உமிழ்வு, அப்புறம் இங்க இருந்து அந்த நிலக்கரியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் டன் கணக்குல கொண்டு போகக்கூடிய வாகனங்கள் செய்யக்கூடிய உமிழ்வு அப்படின்னு பார்த்தா இந்த சுரங்கங்களுடைய மறைமுக உமிழ்வையும் நம்ம பார்க்க முடியும். நிலக்கரி சுரங்கங்கள் இதை மட்டும்தான் செய்தா, வெறும் பயோடைவர்சிட்டியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா வெறும் நிலக்கரி சுரங்கங்கள் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு கொட்டேஷன் இருக்குது, அதை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும். அதாவது காங்கோவின் குழந்தைகள் இறப்பதற்காக சுரங்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதன் மூலம் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள குழந்தைகளை தம் கற்பனை உலகில் வேற்று கிரகவாசிகளை கொல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரிட்டன் எம்பி வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. அதாவது இன்னைக்கு மைனிங் அப்படின்னு சொல்ற ஒரு தொழில் வந்து இன்னைக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு மிக மோசமான ஒரு இழிவான ஒரு தொழில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம பெரும்பாலும் நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் பணியை நம்ம சொல்லுவோம். நிச்சயமா அதை மறுக்க முடியாது. அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தொழில் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னா அது வந்து சுரங்க தொழிலா தான் இருக்கும். அங்க நடக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள், மறைக்கப்படக்கூடிய மரணங்கள், பாலியல் வன்முறைகள், இதெல்லாம் வந்து ஒரு வெளி உலகத்துக்கே தெரியாத, இது வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் நிலக்கரி சுரங்கங்களுக்கு மட்டுமான விஷயமா இல்ல. அது பாக்சைட் சுரங்கங்களா இருக்கட்டும், வேற எந்த மைனிங் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த பிரிட்டன் எம்பி அதான் சொல்றாங்க. அதாவது எங்க குழந்தைகளை வந்து நாங்க வந்து கொல்வதற்காக சுரங்கங்களுக்கு அனுப்புறோம். அவங்க அந்த சுரங்கங்கள்ல போய் வேலை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய தனிமங்களிலிருந்து பெறப்படக்கூடிய தொலைக்காட்சிகள்லயோ அல்லது மின்னணு சாதனங்கள்லயோ அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவின் உயர்தட்டு வர்க்க குழந்தைகள் வந்து மொபைல்ல கேம் விளையாட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ இருக்கக்கூடிய குழந்தைகள் மொபைல் கேம் விளையாடணும் அப்படின்னா காங்கோவிலேயோ அல்லது இன்னும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலேயோ இருக்கக்கூடிய குழந்தைகள் சாவதற்காக சுரங்கங்களுக்குள்ள நுழைய வேண்டியது இருக்கு. இதை விட ஒரு வலி மிகுந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சுரங்க பணியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இதே பின்னணியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆற்றல் உற்பத்தியும் சமூக நீதியும் அல்லது சூழல் நீதியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா ஆற்றல் உற்பத்திக்கும் பொருந்தக்கூடியதான். ஒரு பக்கத்துல வந்து வளர்ச்சி வேண்டும், எங்களுக்கு மின்சாரம் வேண்டும், நாங்க என்ன கற்காலத்துக்கு போறதுக்கா, நாங்க என்ன பழைய காலத்துல மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவா, சிக்கி முக்கி கல்ல உரசிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களும் இருக்கட்டும் அல்லது வளர்ச்சி விரும்பிகளா இருக்கட்டும் அது பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த வளர்ச்சிக்கு விலை கொடுக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் இன்னொரு புறத்துல எம்மாதிரியான துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு பீனிக்ஸ் மால் 24 hours வந்து மின்னொளியில ஜொலிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா இன்னொரு பகுதியில ஒரு குழந்தை அதே மாதிரி சாவதற்காக நிலக்கரி சுரங்கத்துக்கு அனுப்பப்படலாம் அல்லது பாலியல் வன்முறைக்காக ஒப்படைக்கப்படலாம் அல்லது இன்னொருத்தர் சிலிகாசிஸ் என்ன ஒரு யுரேனிய சுரங்கத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு சிலிகாசிஸ் அல்லது நுரையீரல் புற்றுநோயினால இறந்து போகலாம். இது வந்து இந்த ஆற்றல் உற்பத்தியோ நம்ம சமூக நீதியோடையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. வெறும் வளர்ச்சி அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி? நான் என்னுடைய வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா இதற்கு விலை கொடுக்கக்கூடியது யார்? நம்முடைய வளர்ச்சி உரிமையை பேசக்கூடிய அதே நேரத்துல இந்த வளர்ச்சியினால பாதிக்கக்கூடிய எனக்கு ஒளி வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ஜடுகுடால யுரேனிய சுரங்கங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள வீட்டுல மின்சாரம் இல்லை. ஆனா நம்முடைய மின்சாரத்துக்காகவும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய மால்களையும்
இங்கே இருக்கக்கூடிய சாலைகளையும் ஒளிர்விப்பதற்காக அவர்கள் இரவு பகலா தொழிற்சாலைகள்லயும் அல்லது மைனிங் சுரங்கங்கள்லயும் செத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆற்றல் உற்பத்தி வந்து சமூக நீதியோட பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் ஒரு நம்ம குடிமக்களாகிய நமக்கு இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது ஐபிசிசியோட அறிக்கை இந்த அனல் மின் நிலைய உற்பத்தியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஐபிசிசின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், கிளைமேட் சேஞ்சை பத்திய உலகளாவிய ஒரு அமைப்பு. உலகத்துல இருக்கக்கூடிய 195 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்ட ஒரு அபிஷியல் பாடி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது வந்து 2018 ஆண்டுல உலக வெப்பமயமாதல் குறித்து, அதாவது இன்னும் 12 ஆண்டுகளை உலகத்தை இன்னும் ஒரு பேரழிவு வெப்பநிலை அழிவுல இருந்து, உலக வெப்பமயமாதல் அழிவுல இருந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா இன்னும் 12 ஆண்டுகளே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோள் கொடுக்குது ஐபிசிசி அறிக்கை. நம்ம ஏற்கனவே இந்த சூழல் அறிவும் நிகழ்வுல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்குள் இன்னும் 12 வருடங்களில் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தல அப்படின்னா இந்த அழிவை யாராலும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அறைகோள் விடுக்குது ஐபிசிசியோட அறிக்கை. இந்த அறிக்கையில மிக மிக முக்கியமாக ஐபிசிசி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து 2032க்குள்ள முழுக்க நம்ம வந்து அனல் மின் நிலையங்களை கைவிடணும் அப்படின்னு சொல்லி. இந்த அனல் 2032 சொன்னோடனே இன்னும் 12 வருஷம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒரு மின் நிலையத்துல ஒரு புதுசா ஒரு உற்பத்தியை தொடங்குவது அப்படின்னு சொல்றது அதற்கு வந்து இந்த குறுகிய காலம் அப்படின்னு சொல்றது நிச்சயமா பத்தாது. நமக்கு வந்து இன்னைக்கே நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்தா கூட இன்னும் 12 வருடங்கள்ல நம்ம முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களை மூட முடியாது, முழுமையாக மாற்று மின் உற்பத்திக்கு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு ஆற்றல் உற்பத்தி அல்லது ஆற்றலினால் ஏற்படக்கூடிய தீங்குகள், மின்சார உற்பத்தியினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஐபிசிசி சொல்லக்கூடிய விஷயம் வந்து 2032க்குள்ள 50% உமிழ்வை குறைக்கணும், 2050க்குள்ள 100% உமிழ்வு வந்து கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லுது. அதுல வந்து அதுக்கு முன்பாகவே வந்து பாசில் ஃபியூல்ஸோட கெடு வந்து அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. அடுத்தது நமக்கு என்ன இருக்கக்கூடியது புனல் மின்சாரம். அனல் மின்சாரத்துக்கு அடுத்தபடியா புனல் மின்சாரம். இதை பார்த்த உடனே நம்ம டேமுக்கு எல்லாம் நிறைய டூர் போயிருக்கோம், பார்த்த உடனே தெரியும் அப்படியே பிரம்மாண்டமா ஒரு பச்சை பாலைவனம் அப்படின்னு சொல்றது நம்ம அடிக்கடி இந்த சூழல் அறிவும் நிகழ்வுல கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பறந்து விரிந்த ஒரு ஒற்றைத்தன்மையுடைய தாவர வகைகள், அது ஒரு தேயிலை தோட்டமா இருக்கட்டும் அல்லது ஒரு பாமாயில் தோட்டமா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களை எப்படி பச்சை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி மனிதனால் கட்டப்பட்ட இந்த அணைகளை வந்து நீல பாலைவனம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒன்றும் அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நமக்கு புனல் மின்சாரம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டேம் எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதியில உயரத்துலதான் இருக்கும். அந்த உயரத்துல இருந்து தண்ணீர் கீழே பாய்ந்து வரும்போதுதான் நம்ம டர்பனை இயக்கி நம்ம மின்சாரத்தை அதுல இருந்து உற்பத்தி செய்ய முடியும். அப்ப இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இங்க கண்ணு கெட்டக்கூடிய தூரம் முழுசும் வந்து நீர்நிலையை நம்ம பார்க்க முடியுது. இந்த நீர்நிலை ஒரு காலத்துல மிக செழிப்பான ஒரு காட்டு பகுதியா இருந்திருக்கும், மிக அதிகமான ஒரு சூழல் வளமிக்க பகுதியா இருந்திருக்கும். இதுலதான் இன்னைக்கு வந்து நீரை தேக்கி வைத்திருக்குது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு காட்டை வந்து சமாதியாக்கிதான் நம்ம இந்த புனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து வெறும் காடுகளின் சமாதி கிடையாது, இது வந்து ஒரு பல்லுயிர் வளத்தின் சமாதி, பழங்குடி மக்களின் சமாதி, மழையின் சமாதி அப்படின்னு கூட சொல்லலாம். மழையின் சமாதி அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா மழை எப்படி பெய்யுது அப்படின்னா சின்ன குழந்தைங்களும் சொல்லுவாங்க நிறைய மரங்கள் இருந்தா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய மழைக்காடுகளை தண்ணீரில் அமிழ்த்து விட்டு நாளைக்கு எனக்கு மழை பெய்யும், இந்த அணையெல்லாம் நிரம்பும், நான் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நீர் பற்றாக்குறைக்கு இந்த அணைகள் தான் காரணம், அல்லது மழையில ஏற்படக்கூடிய மாறுபாடுகளுக்கு இந்த அணைகள் ஒரு விதத்துல காரணமா இருக்கும் அப்படின்னு உள்ளதை நிச்சயமா மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பேரணைகள் வந்து நிலநடுக்கங்களை கூட இன்டியூஸ் பண்றதுக்கு ஒரு காரணியா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது அணு மின்சாரம். அணு மின்சாரம் பத்தி பேசினாலே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது தனியா ஒரு நாள் நம்ம முடிஞ்சா விவாதிக்கலாம். அணு மின்சாரம் எப்படி கிடைக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அணுவை பிளப்பதன் மூலமாகவோ அல்லது அணுவை சேர்ப்பதன் மூலமாகவோ, ஒரு அணுவை இன்னொரு அணுவோடு சேர்ப்பதன் மூலமாகவோ ஏராளமான ஆற்றல் வந்து வெளிப்படுது. இந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒரு பாய்லர்ல இருக்கக்கூடிய நீரை நம்ம வெப்பமயமாக்குவதன் மூலம் அதை ஒரு இயந்திர ஆற்றலா மாற்றி திரும்ப அந்த இயந்திர ஆற்றலை நம்ம வந்து
மின் ஆற்றலா மாத்துறோம். அப்படிதான் அந்த அணு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. இந்த அணு மின்சாரம் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு உள்ள விஷயம் ரொம்ப பாப்புலரா பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளா மாறினதுக்கு அப்புறம் அணு மின்சாரமும் நிறைய பேரு பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதாவது அணு மின்சாரம் பசுமையான மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலயுமே ஒரு பெரிய லாபி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அணு மின்சாரத்தை ப்ரமோட் பண்றது யாரு, அதனால யாருக்கு லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம நிச்சயமா புரிஞ்சிக்க முடியும். இந்த அணு மின்சாரத்துல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முதல்ல மறைமுகமான உமிழ்வு இருக்கு. நம்ம ஏற்கனவே எப்படி நிலக்கரி சுரங்கங்களை பார்த்தோமோ அதே மாதிரி அணு அப்படின்னு சொல்றது சும்மா ஏதோ கடையில வாங்கிட்டு வர்ற விஷயம் கிடையாது. பெரும்பாலும் இந்த அணு மின்சாரத்துடைய மூலப்பொருள் அப்படின்னு சொல்றது யுரேனியம் தான். யுரேனியம் சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் மாதிரியான யுரேனிய சுரங்கங்கள்ல இருந்துதான் நமக்கு கிடைக்குது. யுரேனிய சுரங்கங்கள்ல மைனிங் பண்ணிதான் யுரேனியம் நமக்கு கிடைக்குது. அது இந்தியாவிலேயே பல பகுதிகளில் இருக்கு. இந்த நிலக்கரி சுரங்கங்கள்ல இருக்கிற பாதிப்புகளை விட பல மடங்கு பாதிப்புகள் அதிகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது யுரேனிய சுரங்கங்களை சொல்லலாம். குறிப்பா அதுல இங்க அணு உலையில இருக்கக்கூடிய பாதிப்பை மாதிரியான கதிரியக்க பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது இந்த அணு உலைகளை பிற்காலத்துல செயலிழக்க செய்வதற்கான செலவு அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அடுத்தது கழிவுகளை பாதுகாப்பத, அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அணு மின்சாரம் அதாவது பாதுகாப்பாக கையாண்டால் இதுல என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாம் சேஃபா நம்ம இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் இல்லையா, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அமெரிக்கா அணு மின்சாரத்தை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது, நம்ம இங்க மட்டும் என்ன பிரச்சனை, இங்க ஊழல் மலைச்சு போயிடுச்சு, குவாலிட்டி இல்ல, நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி நம்ம நிறைய கருத்துக்களை பார்க்க முடியும். இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்போ ஒரு தடவை இது வெடிச்சிருச்சு, அதாவது புகுஷிமா மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் இங்க ஒரு பிரச்சனைக்கான சாத்தியம் இருக்குது, மற்றபடி இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போயிட்டு இருக்குது, இங்க பாருங்க கல்பாக்கத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அது ஏற்கனவே பல வருஷமா இயங்கிட்டு இருக்குது, இது மாதிரியான பேச்சுகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனா உண்மையிலே அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னா இங்க தனி மனிதர்களுக்கு ஒரு ரேடியேஷனை மெஷர் பண்ணுவதற்கான ஒரு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வைப்பதற்கான உரிமை கூட தமிழ்நாட்டுல கிடையாது. அப்படின்னா அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான உண்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசிக்கலா இங்க அதை மெஷர் பண்ணுவதற்கான வாய்ப்பு தனி மனிதர்களுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ எங்கேயுமே இல்லை. நம்ம வெறும் அதோட ரியாக்ஷன்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் கல்பாக்கங்கள்லயோ அல்லது கல்பாக்கம் மாதிரியான பகுதிகளில் ஏற்கனவே பல ஆய்வுகளை தனி நபர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உடல்நல பாதிப்புகள், பிறவி குறைபாடுகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு அணு மின்சாரம் அல்லது அணு உலை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தினசரி பாதிப்பை கொடுக்கக்கூடிய, தினசரி கதிரியக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் நம்ம பார்க்க முடியுது. அது ஏதோ வெடிச்சாதான் பிரச்சனை அல்லது ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னாதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அதுலயும் குறிப்பா இந்திய ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு இங்க முடியாது, நமக்கு நேர குறைவா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ராஜஸ்தான்ல ஒரு பகுதியில திடீர்னு ஒரு செட் ஆஃப் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் போறாங்க. அங்க பெரிய ட்ரில்லிங் எல்லாம் நிறைய இடத்துல போடுறாங்க. மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, இங்க என்ன எதுக்காக ட்ரில் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆழ்துளைகள் போடுறாங்க அங்கே. மக்கள் கேட்கும் போது அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க மண்ணுல ஏதாவது தனிமங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்றோம், அல்லது நிலத்தடியில வேற ஏதாவது விலை மதிப்புள்ள தனிமங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் எதுக்காக ட்ரில் பண்ணாங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரிய வருது. அது அணு கழிவுகளை அங்க கொட்டுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக தான் அந்த ஆழ்துளைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு வளர்ந்த நாடாக இருந்தால், ஒரு அமெரிக்க நாடாகவோ ஐரோப்பிய நாடாகவோ இருந்தால் வெளிப்படையா இது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு மக்களின் கருத்து கேட்புக்கு பிறகு அதுல ஒரு போதுமான ஆதரவு கிடைச்சிருந்தா மட்டும், ஒரு தகுந்த முன்னெச்சரிக்கையோட மட்டுமே ஒரு வளர்ந்த நாடுகள் இதை செய்திருக்கும். இந்தியா மாதிரியான நாடுகள்ல ஒரு 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 நல்ல தொழில்நுட்பமாகவே இருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கான சிக்கல்களை நம்ம இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி குறிப்பா கூடன்குளம் அணு உலையை பார்த்தோம் அப்படின்னா, கூடன்குளம் அணு உலையில் இருந்து வெளிவரக்கூடிய தண்ணீர் கடல்ல போய் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அந்த கூலிங் சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீர் அது கடல்ல நேரடியா போய் கலக்குது. அப்போ இவங்க ப்ராஜெக்ட் டிபிஆர்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டா ஞாபகம் இல்ல, 25 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோம், 25 டிகிரி வெப்பத்தில் இது கடல்ல போய் கலக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆட்கள் தேடி கண்டுபிடிச்சு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும்னா
20 டிகிரிக்கு மேல வெப்பநிலை இருக்கக்கூடாது அப்படின்னு உங்க சட்டத்திலே இருக்குது. அப்ப இதுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து இது முறை இல்லை. 25 டிகிரி செல்சியஸ்னா அப்ப இது வந்து சட்டவிரோதம். இது வந்து உயிரினங்களுக்கு பாதுகாப்பு பாதிக்கப்படுறதுக்கோ ஃபிஷரிஸ் பாதிக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு தொடுக்கிறோம். அப்ப அரசு என்ன பண்ணுதுன்னா முன் தேதியிட்ட ஒரு ஒரு சட்டத்தை அந்த சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அங்க 20 டிகிரி தான் லிமிட் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்களா அதை வந்து 25 டிகிரி அப்படின்னு மாத்திடுறாங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை, இது வந்து ஒரு அவல நகைச்சுவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள் அப்போ எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவற்ற நேர்மையற்ற ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது ஒரு எந்த விதத்திலையும் ஒரு பாதுகாப்பு இல்லாத விஷயமா நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கூடன்குளம் அணு நிலையத்தை கொண்டு வரும்போது நடந்த ஒரு மின்வெட்டு, தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட செயற்கை மின்வெட்டு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அணு உலை இல்லாததுனாலதான் மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணியது அரசும் சரி, வலதுசாரி சிந்தனையாளர்களும் சரி. எந்த அளவுக்கு அப்படின்னா ஏறக்குறைய ஐயா அப்துல் கலாம் வர எந்த அளவுக்கு அதற்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து நிறுவப்பட இருந்தது வந்து 2000 மெகாவாட் மின் உற்பத்தி. 1000 இந்த ரெண்டு அணு உலைகள் ரெண்டுமே 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணு உலைகள். பொதுவா உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அணு உலைகளோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தா 60% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த 1000 மெகாவாட் அணு உலையோட எஃபிஷியன்சி 600 மெகாவாட் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு அணு உலைகளும் சேர்த்து 1200 மெகாவாட் அப்படின்னு சொல்லலாம். 1200 மெகாவாட் அணு உலை மின்சாரம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இதுல 4 மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 4 மாநிலங்களும் பங்கு போட்டாங்க அப்படின்னா இந்த 1600 மெகாவாட் மின்சாரத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏறக்குறைய ஒரு 400-500 மெகாவாட் கிடைக்கும். அதுல டிரான்ஸ்மிஷன் லாஸ் 30% போட்டா மீதி எவ்வளவு மெகாவாட் அப்படின்னா ஒரு 200-250 மெகாவாட் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இதுல இருந்து கிடைக்கலாம். தமிழ்நாட்டுடைய மின் தேவை திரும்பவும் நான் சொல்றேன், 16,000 மெகாவாட் மின் தேவை உள்ள மாநிலத்துக்கு 200-250 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான அணு உலைக்கு நம்ம என்ன விலை கொடுக்கிறோம் அப்படின்னு உள்ளது. இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன். அடுத்து சூரிய மின்சாரம் அப்படின்னு உள்ளது போறோம். நிச்சயமா நம்ம பார்க்கிற இவ்வளவு மோசமான அனல் மின் நிலையத்திலேயோ அல்லது ஒரு அணு மின்சாரத்தையோ நிச்சயமா ஒப்பிடும் போது ஒரு நல்ல விடிவெள்ளி அப்படின்னு தான் நிச்சயமா இதை சொல்ல முடியும். ஆனா இதுலயும் சில சிக்கல்கள் இல்லாம இல்ல. சூரிய மின்சாரத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பீட்டளவுல இதுல உமிழ்வு மிக 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 குறைவு. இதுல கதிரியக்கம் இல்லை. அப்புறம் நேரடி மற்றும் இதை நேரடியாகவும் நீங்க பயன்படுத்தலாம், மறைமுகமாகவும் பயன்படுத்தலாம். நேரடியா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றது நேரடியா இந்த வெப்ப ஆற்றல் அப்படியே நம்ம இப்ப வாட்டர் ஹீட்டர் இருக்குது, சோலார் குக்கர் இருக்குது, இது மாதிரியான ஒரு சூடுபடுத்தக்கூடிய பகுதிகளில் இப்ப திருப்பதி மாதிரியான கோயில்கள்ல வந்து சோலார் பவரை யூஸ் பண்ணி டைரக்டா குக்கிங் பண்றதை நம்ம பாக்குறோம். இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அதாவது சூரியனுடைய வெப்ப ஆற்றலை நேரடியாகவே வெப்ப ஆற்றலாகவே நாம் பயன்படுத்திக் கொள்வது. இன்னொன்னு அந்த வெப்ப ஆற்றலை, அந்த ஒளி ஆற்றலை வந்து மின் ஆற்றலாக மாற்றி பயன்படுத்துவது. இந்த மின் ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தும் போது ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இதோட வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கட்டுமானம் வந்து ரொம்ப எளிதானது. ஒரு சாதாரண சோலார் பேனல் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு கொஞ்சம் ஒயர்ஸ், அப்புறம் ஒரு பேனல், சூரிய மின் தகடுகள் அல்லது மின் பலகைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை பொருத்தக்கூடியது மட்டும்தான் இல்ல வேலை. இதை வந்து பயன்படுத்துவது ரொம்ப எளிது. எங்க வேணும்னாலும், பெரிய அளவுல இருந்தாலும் சரி, மிக குறைந்த அளவுகளாக இருந்தாலும் சரி, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் அது மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறது இல்லை. இன்னொன்னு, நீங்க உங்க மொட்டை மாடியிலே பயன்படுத்திடுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய மின் கடத்தும் அமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கிரிட்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றது மின்சாரத்துல, சூரிய மின்சாரத்துல உள்ள நல்ல விஷயங்களா நம்ம பார்க்க முடியுது. இதுல சின்ன நிச்சயமா இதுல மோசமான ஒரு சில விஷயங்களும் இல்லாம இல்லை. அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்திலே பாக்குறோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு மிக குறைந்த அளவுக்கு நீங்க ஒரு கிராமத்தை சோலார் பவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக எளிமையான ஒரு வாழ்க்கை சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு மெகாவாட் மின்சாரம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு எடுத்துட்டா அந்த 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கே ஒரு 5 ஏக்கர்
பகுதி நிலப்பகுதி வந்து சோலார் பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சில சின்ன எளிய விஷயங்கள் இருக்குது, நம்ம அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு மேல இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நச்சு உலோகங்களின் பயன்பாடு. இந்த சோலார் மின் பலகைகள்ல இருக்கக்கூடிய இந்த மின் பலகைகள்ல கேட்மியம், டெலுரைட், கேலியம், லெட் இது மாதிரியான கன உலோகங்களுடைய பயன்பாடு இருக்கு. இதை நம்ம நாளைக்கு தூக்கி போடும்போது இது சூழல்ல கலந்து நிலத்தடி நீரையோ அல்லது காற்றையோ மாசுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நச்சு உலோகங்கள் வந்து அதுலயும் கன உலோகங்கள் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மாதிரியான உலோகங்கள், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி காடு, அதாவது ஒரு திறந்த புல்வெளி பரப்பு மாதிரியான பகுதிகள்ல இதை வந்து கவர்மெண்ட் சிம்பிளா சொன்னாங்க அப்படின்னா வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எதற்குமே பயனில்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழல் அறிவும் நிகழ்வை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், இங்க வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான இடங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பெரிய ஒரு மெகா பிளான் ஒன்று நம்ம பிளான் பண்ணும்போது பல ஆயிரம் ஹெக்டேர் நிலம் வந்து தொடர்ந்து கையகப்படுத்தப்படும். அது விளை நிலமா இருக்கலாம், ஒரு காட்டு பகுதியா இருக்கலாம், ஈவன் புல்வெளியா இருக்கலாம். அப்ப இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி வந்து சிவியரா இதுல அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இதோட ஆயுட்காலம் 10-15 வருடங்கள்ல இந்த சூரிய மின் தகடுகளை தூக்கி போடும்போது இது வந்து ஒரு கழிவுகளை, இந்த கழிவுகளை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதை வந்து மறுசுழற்சி செய்ய முடியுமா, இதுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை தனியா பிரித்தெடுக்க முடியுமா, அல்லது இதை மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்றது இது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு. ஆனா இப்பதான் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா நாளைக்கு இந்த தொழில்நுட்பத்துல ஒரு மேம்பாடு வரும் அப்படின்னு உள்ளதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது திரும்ப இதுல ஒரு முக்கியமான சிக்கலா நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மின்சாரத்தை நம்ம இரவில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சேமித்து தான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதை சேமிக்கணும் அப்படின்னா மின்கலன்களோட தேவை இருக்குது. இந்த மின்கலன்கள் திரும்பவும் லித்தியம், லெட் அது மாதிரியான கன உலோகங்களுடைய பயன்பாடு அதிகம் இருக்கக்கூடியவைதான் அந்த மின்கலங்கள். அப்புறம் இந்த மின்கலங்களை எப்படி டிஸ்போஸ் பண்றது, அல்லது இந்த மின்கலங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஹெவி மெட்டல்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது, அதற்கான மைனிங், சுரங்க தொழில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஏறக்குறைய நம்ம சுத்தி வளைச்சு திரும்பவும் நிலக்கரி சுரங்கமோ யுரேனிய சுரங்கமோ மாதிரியான விஷயங்களுக்கு தான் போகும். ஆனாலும் இது வந்து நிச்சயமா யுரேனிய சுரங்கம் அளவுக்கோ அல்லது நிலக்கரி சுரங்கம் அளவுக்கோ ஒரு தீமையான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதை வந்து இதோடைய ஒரு வால்யூம் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் அதை கம்பேர் பண்ணும் போதும், இந்த தனிமங்களுடைய நேச்சரை கம்பேர் பண்ணும் போதும், தேவையின் அளவை ஒப்பிடும் போது நிச்சயமா ஒரு அனல் மின்சாரத்துடைய தேவை அளவுக்கு மோசமானதாக இருக்காது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். அடுத்தது காற்றாலை மின்சாரம் பார்க்கிறோம். காற்றாலையும் இதுல மரபு சார்ந்த மின் உற்பத்தியை ஒப்பிடும் போது நிச்சயமா இதை ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா பகுதிகளுக்கும் ஏற்றதில்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த கொங்கு பெல்ட்ல ஒரு சில மாவட்டங்கள், அப்புறம் தென் பகுதியில திருநெல்வேலி, தூத்துக்குடி இது மாதிரியான ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த காற்றாலை இன்ஸ்டால் பண்றதுக்கு ரொம்ப ஏற்ற பகுதிகளா நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம சூரிய மின்சாரத்துல நான் என்ன ஒண்ணு சொல்றது மறந்துட்டேன். இதுல வந்து பறவைகள் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இறந்து போகுது, நிறைய பறவைகள் வந்து அங்க அழியுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அது எதனால அப்படின்னு சொல்லி அதுல நிறைய தியரி சொல்றாங்க. குறிப்பா எதனால அந்த பறவைகள் இறக்குறது அப்படின்னு நான் பெருசா அது தெரிய வரல. ஒரு சிலர் வந்து அந்த ஏரி மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன்னால அதை வந்து தண்ணீர் நினைத்து மோதி இறக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில யூகங்களும் இருக்குது. ஆனா அது வந்து ஒரு பறவைகளுக்கு இடையூறான ஒரு விஷயம் அப்படின்னு நிச்சயமா பார்க்க முடியுது. அதே மாதிரி காற்றாலையும் ஒரு நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய ஒரு இரைச்சல், ஒலி மாசு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறு. இது பறவைகளை கொல்றதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம காற்றாலை மின்சாரங்களை சொல்ல முடியும். அதுல வலசை செல்லக்கூடிய பறவைகளை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது காற்றாலை. ஆனா குறிப்பா ஒரு சில பகுதிகள்ல மட்டும்தான் இதுக்கு ஒரு சூட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா மரபு சார்ந்த மின் உற்பத்தியை ஒப்பிடும் போது இது நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கடிக்கு ஒரு சிறந்த மாற்றாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஆற்றல் பயன்பாடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஒரு பச்சை கலர்ல படம் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் சரி வலதுசாரி சிந்தனையாளர்கள் தொடர்ந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அல்லது வளர்ச்சி பேசக்கூடியவங்க தொடர்ந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து
இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு மாற்றா வந்து மின்சார வாகனங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா யாருமே அந்த மின்சார வாகனத்துக்கு எங்க சார்ஜ் போடுவாங்க, அந்த சார்ஜ் போடுற மின்சாரம் எங்க இருந்து கிடைக்குது, அந்த மின்சாரத்துடைய உமிழ்வு எப்படி அப்படின்றத பெருசா திங்க் பண்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரையிலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சரி, குறைந்தபட்சம் 65 முதல் 75% மின்சாரம் வந்து அனல் மின்சார உற்பத்தியில இருந்துதான் நமக்கு கிடைக்குது. அப்படின்னு சொல்லும் போது இந்த மின்சார வாகனங்கள் வந்து ரோட்ல மின்சாரத்தை உமிழாதே தவிர அதற்கான மின்சாரம் தூத்துக்குடியிலேயோ அல்லது எண்ணூர்லயோ அல்லது இன்னும் ஒரு பகுதியிலேயோ உமிழப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு உள்ளதுதான் உண்மை. இந்த மின் வாகனங்கள் எந்த விதத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்ற அச்சுறுத்தலுக்கு எந்த விதத்திலையும் நம்ம வந்து ஒரு மாற்றாக கருத முடியாது. ஓகே, நம்ம பிரச்சனைகளை எல்லாம் பேசிட்டோம். அப்ப தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப இதை வந்து ஒரு தனி மனித தீர்வு அல்லது அரசு மட்டும்தான் செய்ய முடியும் அல்லது நிறுவனங்கள் செய்ய முடியும் அப்படின்னு யாரும் யாருடைய தலையிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போட்டுட முடியாது. இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த சமூகமா செய்ய வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாக இருந்தாலும் சரி, பெரு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இந்த தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான தேவை இருக்கு. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒருங்கிணைந்து செயல்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு வெற்றியை அடைய முடியும் அல்லது வெற்றியை நோக்கி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா பார்க்கலாம். முதற்படியா நம்ம இதுல பார்க்க வேண்டியது, நிச்சயமா நம்ம ஒரு மாற்று மின்சக்தி அல்லது மரபுசாரா மின்சக்தி அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல சில குறைபாடுகள் இருக்குது. அதுல மாற்று கருத்தே இல்லை. அது இன்னொன்னு, இப்போ ஒரு காற்றாலை மின்சாரமே இருந்தாலும் அதற்கான அந்த காற்றாலையை உற்பத்தி பண்ணுவதற்கான இரும்பு அது வந்து திரும்ப ஒரு சுரங்க தொழில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதற்கான ஒரு மறைமுக உமிழ்வு இருக்குது. எப்படித்தான் இதை எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக ஒரு மரபு சார்ந்த மின் உற்பத்தியை ஒப்பிடும் போது பல மடங்கு இதுல வந்து ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்குது. நன்மை அப்படின்னு சொல்றதை விட ஒரு தீமை குறைவு அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலநிலை நெருக்கடியின் பின்னணியில் நம்ம பார்க்கும்போது இந்த மரபு சாரா மின்சக்தி நோக்கி நம்ம அரசுகளும் சரி, தனிநபர்களும் சரி, இதை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றத நம்ம முதல் படியா நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து மையப்படுத்தப்படாத மின் உற்பத்தி. அதாவது ஒரு இங்க சென்னையினுடைய மின் தேவைக்கு வந்து நீங்க கூடங்குளத்துல ஒரு 4000 மெகாவாட் 6000 மெகாவாட் அதாவது மின் உற்பத்தி பூங்காவை நிறுவி அங்கிருந்து வந்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு பதிலாக ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு சோலார் ரூஃப்டாப் போட்டா என்னவா இருக்கும், அல்லது ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கெல்லாம் முடியுதோ இதை வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அதாவது எதற்காக இந்த மையப்படுத்தப்படாத மின் உற்பத்திக்கு போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆவரேஜா டிரான்ஸ்மிஷன் லாஸ் மட்டுமே 20% அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு 100 மெகாவாட் மின்சாரத்தை நம்ம உற்பத்தி செய்தோம் அப்படின்னா அதுல 20 மெகாவாட் அப்படின்னு சொல்றது ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவுல சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு சமமானது. அவ்வளவு மின்சாரம் வந்து இந்த மின் கடத்து திறன் குறைவினால மட்டும் நமக்கு வீணாகுது. இதே வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு யூனியன்லயோ அல்லது ஒவ்வொரு வீடுகள்லயோ இந்த மின் உற்பத்தி திறனை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மின் விரயத்தை மிகப்பெரிய அளவுல தடுக்க முடியும். அந்த மின் விரயத்தை தடுப்பது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு மெகா ஒரு மின் உற்பத்தி நிலையத்துல ஒரு எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து குவிச்சு அந்த பகுதியில மட்டும் சூழலை நாசம் செய்வதற்கு பதிலாக இது ஒரு பரந்தப்பட்ட அளவுல மிகச்சிறிய மின் உற்பத்தி நிலையங்கள் இருந்தது அப்படின்னா இந்த தொழில் வாய்ப்புகளும் அதிகமாகும். இதுலயே வந்து நம்ம சோலார் ரூஃப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு அதானிக்கு கையிலயோ அம்பானிக்கு கையிலயோ கொடுத்துட்டு ஒரு 1000 ஹெக்டேர் நிலத்தை அவன் கையில கொடுத்துட்டு நீ எனக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடு அப்படின்னு அவனுக்கு ஒரு மானியத்தையும் கொடுத்து இதை செய்வதற்கு பதிலாக இந்த மானியத்தை வந்து நம்ம வீடுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது சோலார் ரூஃப்டாப் வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் வீடுகள்ல நம்ம மாடியில பொருத்திட்டோம் அப்படின்னா இந்த மின் விரயம் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. அப்புறம் இதுல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு மெகா பிளான்ட நம்பி பக்கத்துல ஒரு 10-20 டெக்னீஷியன்ஸ் இருக்கிறது பதிலாக இது எல்லா வீடுகளும் இப்போ வந்து சோலார் ரூஃப்டாப் போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்கள்லயும் அந்த டெக்னீஷியனுக்கான அல்லது அதை ரீப்ளேஸ் பண்றது அதோட மெயின்டெனன்ஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெருகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது வந்து இப்போ இதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, தமிழகத்தை மொத்தம் வந்து ஏறக்குறைய ஒரு 320 யூனியன்களாக பிரிக்கிறாங்க. இந்த 320 யூனியன்கள்ல 70 முதல் 80% வந்து கிராமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 70 முதல் 80% கிராமங்களுக்கு ஒரு நாள் மின்சார தேவை அப்படின்னு பார்த்தா 15 முதல் 20 மெகாவாட் மட்டும்தான். இதை ஒவ்வொரு யூனியனுக்கும் அந்த யூனியனுக்கு தகுந்தபடி அது வந்து ஒரு காற்றாலை மின்சாரமா இருக்கட்டும், அல்லது ஒரு சூரிய மின்சாரமா இருக்கட்டும், அல்லது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஹைபிரிட் மின்சாரமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதோ, இது ஒரு கடற்கரை கிராமமாக இருந்தா கடல் அலையில இருந்தோ, அல்லது கடல் டைடல் எனர்ஜியா இருக்கலாம், அல்லது வேவ் எனர்ஜியா இருக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்துக்கு போனோம்னா இதுல மிக அதிகமான பயனை நம்ம பெற முடியும். அது வந்து அரசுடைய பொருள் செலவையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதுல வேலை வாய்ப்புகள் பெறுகிறது. அது மட்டும் இல்லாம எல்லாத்திற்கும் மேலாக இந்த மின் ஒரு எஃபிஷியன்சியும், ஒரு ஹையர் எஃபிஷியன்சியும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்னு, பெரும்பாலான கிராமங்களுக்கு, ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய கிராமங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சாதாரணமாக 1 மெகாவாட் மின்சாரமே ஒரு நாளைக்கு போதுமானது. அப்ப அந்த 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு 5 ஏக்கர் பகுதியில ஒரு சூரிய மின்சக்தியை நிறுவக்கூடிய ஆலைகளை நிறுவினாலே போதும். அப்ப இந்த இதை அரசு செய்ய முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இதை விட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கும் சோலார் ரூஃப் டாப்புக்கான மானியம் கொடுக்கறது அப்படின்னு பாக்குறேன். ஆனா அதற்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது. ஒரு மெகா ப்ராஜெக்டா தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த 1 மெகாவாட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 ஏக்கர்ல ஒரு சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையத்தை நிறுவுறது வந்து அரசுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் இதை சிறந்த முறையில் கொண்டு போக முடியும். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின் இழப்பு ஒண்ணு, மின் திருட்டு ஒண்ணு. இந்த மின் இழப்பு வந்து 20% அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மின் இழப்பை நம்ம ஈடுகட்டணும் அப்படின்னா டிரான்ஸ்பார்மர்ஸா இருக்கட்டும், அல்லது அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக நிறுவப்பட்ட இந்த கிரிட்ஸை வந்து மாத்துறது மூலமாக, இதை ஸ்மார்ட் கிரிடா மாத்துறது மூலமாகவோ, இதுல இந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றதன் மூலமாக 20% மின் இழப்பை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இது வந்து மின்சார வாரியம் அந்த அவங்களோட இதுலயே சொல்லுவாங்க. அதாவது மின்சாரத்தை சேமிப்பது உற்பத்தி செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 20% மின் இழப்பை, தமிழ்நாடு முழுவதும் ஏற்படக்கூடிய மின் இழப்பை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே இது ஏறக்குறைய ஒரு 20% அதிக உற்பத்திக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலையா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து 20% மின் திருட்ட நம்ம பார்க்கிறோம். இந்த மின் திருட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதையும் வந்து ஒரு 20% அதிகப்படியான உற்பத்தி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னோட மின்சார வாரியம் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்குதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கான வாய்ப்பாகவும் அது இருக்கும். அடுத்தது வந்து டிரான்ஸ்பார்மர்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து பல கிராமங்கள்ல வந்து 20-30 வருடங்களுக்கு முன்பே நிறுவப்பட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்பார்மர்ஸை ஃபுல்லாவே ரீப்ளேஸ் பண்ணாங்க. புது டெக்னாலஜில வரக்கூடிய டிரான்ஸ்பார்மர்ஸை மாத்தினாலே 500 மெகாவாட் வந்து தமிழகத்துல மட்டுமே சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த 500 மெகாவாட் அப்படின்னு சொல்றது 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கு கெயின் வந்து ஈக்குவலா நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து இந்தியா முழுவதும், இது வந்து தமிழகத்துக்கு தனியான டேட்டா என்கிட்ட இல்ல, முழுவதுமாக இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பழைய மின் மோட்டார்களை புதிய மின் மோட்டார்களாக மாற்றினால் 40% விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய, விவசாயத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 9-10% மின்சாரம் வந்து இந்தியா முழுவதும் விவசாயத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணப்படுது மின் உற்பத்தி. இதுல வந்து 40% பயன்பாடு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஏறக்குறைய 20 ஜிகாவாட், அதாவது 20,000 மெகாவாட் மின் உற்பத்தி அளவு, மொத்த தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி அல்லது மின் தேவைக்கு ஈக்குவலான சேவிங்ஸ் நம்ம இதுல பண்ண முடியும். இதை எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு பார்த்தா, ஒரு 20,000 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்கு என்ன தேவை, ஒரு பொருளாதார தேவை வருமோ அதை விவசாயிகளுக்கு நீங்க மானியமா கொடுங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளா. இதுக்கு வந்து அரசு வந்து ஏதோ ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் நம்ம போய் மின் மோட்டார்களை மாற்றுவதற்கு சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு மானியம் கொடுக்கறதன் மூலமாக ஒரு மின் சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை மானியம் கொடுப்பதன் மூலமாக எளிதாக. அப்புறம் இந்த மின் விளக்குகளை மாற்றுறது, ஒரு ஹையர் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய சிஎஃப்எல் பல்புகளாக இருக்கட்டும் அல்லது எல்இடி பல்புகளாக இருக்கட்டும், இதை மாற்றீடு செய்வதன் மூலமாகவும் ஏராளமாக நம்ம மின்சாரத்தை
மின்சார சிக்கனத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தனி மனிதர்களா செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நம்ம வீட்டுல வந்து ஒரு டிவி வாங்குறோம் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அல்லது ஏதோ ஒரு மின் சாதனம் வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின் பயன்பாடு அது எவ்வளவு இருக்குது, எவ்வளவு அதிகமான ஸ்டார் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு அது மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். அது எந்த மின்னணு பொருள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில கூட இந்த ஸ்டார் வேல்யூ இருக்கும். நம்ம அந்த ஸ்டார் வேல்யூ ஆனா அதிகமான ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய மின் சாதனங்கள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா நீண்ட கால அளவுல நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு இபி டேரிஃபும் நம்ம குறையும். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நிச்சயமா நமக்கு வந்து உதவிகரமான விஷயங்களா தான் இருக்கும். அப்போ ஒரு தனி மனிதர்களாக நம்ம இந்த ஸ்டார் ரேட்டிங்க பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து மின்சார தேவை எதற்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குளிர்வித்தல் அல்லது சூடாக்குதல் இது மாதிரியான நீங்க ஒரு அவன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு ரெஃப்ரிஜரேட்டரா இருக்கட்டும், அல்லது வாட்டர் ஹீட்டரா இருக்கட்டும், கீசரா இருக்கட்டும், அல்லது குளிர்விக்கிறது மாதிரியான ஏசியா இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் மின்சாரம் மிக அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து முடிந்த அளவுல பயன்பாட்டை குறைப்பதன் மூலமாக அல்லது ஒரு ஒரு விவேகமாக பயன்படுத்துவதன் மூலமாக, குறிப்பா நம்ம ஏசி பயன்பாட்டை சொல்லணும் அப்படின்னா ஏசி வந்து உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும். அது குறைந்தபட்சம் ஒரு கோடை காலங்கள்ல மட்டும், அதுவும் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு மட்டுமும் அப்படியே பயன்படுத்தினாலும் அதை வந்து ஒரு குறைவான வெப்பநிலையில, அதாவது ஒரு 26, 27 டிகிரி செல்சியஸ்ல மட்டும், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்புற வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பநிலையில இருந்து 5 அல்லது 6 டிகிரிக்கு அதிகம் வித்தியாசம் இல்லாத வெப்பநிலையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு மின்சாரத்தை இதை சேமிக்கிறது மாதிரியாக இருக்கும். இது வந்து ஓவரால் டிமாண்ட்ல வந்து தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, மின் தேவையை குறைப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். மின் தேவை குறைவதாக இருந்தால் தொடர்ந்து புதிதாக இந்த அணு உலைகளை நிறுவுவதற்கோ அல்லது அனல் மின் நிலையங்களை நிறுவுவதற்கான தேவைகளோ குறையும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். மின்சாரம் இது வந்து ஏற்கனவே நம்ம இந்த நான் இதுக்கு முன்னாடி கலந்து கொண்ட ஒரு உரையாடல் அதுல கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். அதாவது நம்முடைய நுகர்வு வந்து எவ்வளவுக்கு ஆற்றல் பயன்பாட்டிற்கு ஒரு மறைமுக காரணியாக இருக்குது அப்படின்னுள்ளது நம்ம பார்த்திருக்கோம். இதை நான் திரும்ப விரிவாக சொல்லணும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு குண்டூசி வாங்குறதாக இருந்தாலும் சரி, நீங்க காது குடைகிறதுக்கு ஒரு குச்சி வாங்குறதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஆற்றலையும் மின்சாரத்தையும் நுகர்ந்து ஒரு உமிழ்வை உருவாக்கிதான் ஒரு கடையில வந்து உட்கார்ந்து இருக்குது. அப்ப நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து எவ்வளவு மிக குறைவாக ஒரு பொருட்களை வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மின்சாரத்தை சேமித்தவர்களாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுடைய பில்டிங்ஸ் வந்து இதை வந்து கிரீன் பில்டிங்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ரூஃப் டாப் எல்லாம் முழுவதுமா மாடி தோட்டம் போட்ட பில்டிங்ஸையோ அல்லது பெரிய கிளாஸ் பில்டிங்ஸ், பெரிய பெரிய மரங்கள் சுத்தி நிக்கிற பில்டிங்லயோ பார்க்க முடியும். நிச்சயமா பசுமை கட்டிடங்கள் சொல்றது அந்த மாதிரியான கட்டிடங்கள் கிடையாது. பசுமை கட்டிடங்கள்னு சொல்றது வந்து முழுக்க ஒரு சூழலை பாதிக்காத, முழுக்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு குறைந்தபட்ச தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒளியை நம்ம முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக தேவையில்லாத ஒரு மின் ஒளி உடைய பயன்பாட்டை குறைக்கிறது. ஒரு நல்ல வென்டிலேஷன், ஒரு நேச்சுரல் வென்டிலேஷனை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு ஏசி அல்லது ஃபேனுடைய பயன்பாட்டை நம்ம தவிர்க்கிறது. அப்புறம் ஒரு லோக்கல்லே கிடைக்கக்கூடிய கட்டுமான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக நீண்ட தூரத்துல இருந்து வரக்கூடிய வடநாட்டுல இருந்து மார்பிளை கொண்டு வர்றது, ராஜஸ்தான்ல இருந்து மார்பிளை கொண்டு வர்றது, கிரானைட்டை கொண்டு வர்றது, இது மாதிரியான பயன்பாடுகளை குறைக்கிறது. இப்படி இந்த மாதிரியான கட்டுமானங்கள், அதாவது பசுமை கட்டிடங்கள், இது முடிந்தால் நம்ம இது மட்டுமே இன்னொரு நாள் விவாதிக்கலாம். இந்த பசுமை கட்டிடங்களை நோக்கி திரும்புவதன் மூலமாக எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸை நம்ம நோக்கி போக முடியும். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வீடுகளுடைய மின்சார பயன்பாடு மட்டுமே 24% இருக்குது. அப்ப இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை நோக்கி நம்ம தனி நபர்களா நகர்வதன் மூலமாக ஒட்டுமொத்த மின்சார பயன்பாட்டுல 24% பெருமளவுல நான் குறைக்க முடியும். அடுத்தது மின் பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அம்மியில அரைச்சாங்க, இப்ப பொண்டாட்டி வந்து கிரைண்டர்லயோ அல்லது மிக்சிலயோ அரைச்சிட்டு இருக்கிறா, எனக்கு டேஸ்டே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி பேசுறவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு மட்டும் ஜிம்மோ எக்யூப்மெண்ட்ஸோ வச்சுக்குவாங்க. தான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பாக்குறது இல்லை. இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சாதாரணமாக வாக்கிங் அல்லது ஒரு ஜாகிங் போறதன் மூலமாக, நம்ம உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக எவ்வளவு நம்மளுடைய
ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம மின்னணு பொருட்களையோ அல்லது வேறு மாதிரியான உபகரணங்களையோ பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு மின்சார விரயத்துக்கும் உமிழ்விற்கும் இன்டைரக்டா நம்ம காரணமாக இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு ஒரு சூழல் சார்ந்த உடல் நலத்தையும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னாலும் நம்ம இதை மின் பயன்பாட்டுல ஒரு தனி நபர்களா ஒரு மின்சார பயன்பாட்டை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நுகர்வோராகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஒரு யூசராக இருக்கலாம் அப்படின்றது. அடுத்தது ஒளி மாசு. இது பத்தி தனியாகவே சூழல் அறிவோம் நிகழ்வுல பேசப்பட்டிருக்கிறதுனால நான் விரிவாக பேசல. ஒரு தேவையற்ற ஒரு ஒளி உமிழ்வை வந்து ஒளி மாசு அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம ஒளி மாசு, நில மாசு, நீர் மாசு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒளி ஒரு மாசு. அது நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மாசு. அப்ப தேவையற்ற மின் ஒளியை தவிர்ப்பதும் மின் விரயத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது வாகன பயன்பாட்டுக்கு நம்ம இது வந்து ஆற்றல் பயன்பாடு அப்படின்னு சொல்லும் போது இதையும் நம்ம பேசாம விட முடியாது. அதாவது ஒரு மிகப்பெரிய அளவுல அனல் மின் நிலையங்கள் இங்க உமிழ்வுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது வந்து வாகன பயன்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த வாகன பயன்பாட்டுக்கு நான் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்து போயிடுவோம். அப்ப வந்து இருக்கக்கூடிய காரை நம்ம எப்படி எஃபிஷியன்டா மாத்துறது, ஃபியூலை எப்படி எஃபிஷியன்டா மாத்துறது அப்படின்னு சொல்றதை விட நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரை எப்படி ஒதுக்கிட்டு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டுமானத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் அதாவது ஒரு பெரிய பேருந்துல 60 பேர் பயணிக்க முடியும் அப்படின்னா அந்த 60 பேரும் ஒரு கார்ல பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 60 அல்லது ஒரு 40 கார்கள் தேவைப்படும். அந்த 40 கார்களுடைய உமிழ்வு இங்க ஒரு பேருந்துடைய உமிழ்வை விட பல மடங்கு, பல 100 மடங்கு அதிகமா இருக்கும். அப்படின்னா இங்க வந்து உமிழ்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஃபியூலோட எஃபிஷியன்டியோ அல்லது காரோடைய எஃபிஷியன்டியோ இன்க்ரீஸ் பண்றது இங்க எந்த விதத்திலையும் ஒரு தீர்வா இருக்காது. இங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதோ அல்லது நடந்து போவதோ இது மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு மிதிவண்டியை பயன்படுத்துவதோ தான் இந்த வாகன பயன்பாட்டிற்கு அல்லது அதன் மூலம் ஏற்படக்கூடிய சூழல் சீர்கேட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான தீர்வாக இருக்கும். அடுத்தது ரொம்ப பாப்புலரா அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல எல்லாரும் ரொம்ப பாப்புலரா பேசக்கூடிய விஷயம் வந்து பயோடீசல் அல்லது எத்தனால் இது மாதிரியான ஒரு விஷயங்களை பேசுறாங்க. அதாவது இன்னைக்கு தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு சூழலுக்கு நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி. உதாரணமா மட்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து கரும்பு சக்கையில இருந்தோ அல்லது மக்காச்சோளத்துல இருந்தோ கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு கிரீன் லேபிள் கொடுத்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றது மாதிரியான ஒரு மாயையே இன்னைக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரமும் ஒரு பெரு நிறுவனமும் கட்டமைக்க முற்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலதான் இங்க உயிர் எரிபொருள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு கரும்பு அப்படின்னு சொல்றது எவ்வளவுக்கு ஒரு சூழலை கெடுக்கக்கூடிய, ஒரு உமிழ்வை உருவாக்கக்கூடிய, பயோடைவர்சிட்டியை கெடுக்கக்கூடிய, ஒரு மண் வளத்தையும் நீர் வளத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு பயிராக பார்க்கிறோமோ அது மாதிரிதான் இன்னைக்கு எத்தனால் அல்லது பயோடீசலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஆமணக்காரத்துக்கு போகட்டும் அல்லது வந்து பனை எண்ணெய்களா, அதாவது பனை எண்ணெயை கொடுக்கக்கூடிய பனைமர தோப்புகள், செம்பனை தோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செம்பனை தோப்புகளா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து நம்ம பயோடீசல் அல்லது எத்தனால் மாதிரியான உயிர் எரிபொருளுக்கு மாற போறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு இந்த பொருட்களை அந்த விளைநிலத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பண்ணையை அமைப்பதற்கான ஒரு நிலம் தேவைப்படுது. அதுக்கு அல்டிமேட்டா நீங்க இங்க இருக்கக்கூடிய காடுகள் மீது தான் கை வைக்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப ஈஸியா ஒரு நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் அல்லது அரசுக்காக இருக்கட்டும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும். அதாவது பச்சையா இருக்கிறதெல்லாம் அது வந்து ஒரு தென்னந்தோப்புக்கும் ஒரு மலைக்காட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு அரசும் நிறுவனங்களையும் தான், வித்தியாசம் தெரிஞ்சாலும் அதை உணர்ந்தது போல காட்டிக்கொள்ளாத அரசை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் வளத்தையும் காட்டு வளத்தையும் நம்ம இழந்துருவோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா உயிர் எரிபொருள் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷனா தான் அங்க இருக்க போகுது. அது எந்த விதத்திலையும் ஒரு சூழல் சென்சிபிளான பீப்புளான நம்மளால இதை வந்து ஒரு மாற்று அப்படின்னு நிச்சயமா நம்மளால இன்னைக்கு எடுத்து காட்ட முடியாது. இதோட முடிச்சுக்கிறேன். ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் ஷார்ட்டா கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
மிக்க நன்றி அண்ணா. மிக அருமையான தெளிவான ஒரு உரை. ஆற்றல் குறித்து அனைத்து கோணங்களையும் ஆராய்ந்து தெளிவாக நாம் எவ்வாறு மினிமலிஸ்டிக் வாழ்க்கையை முன்னெடுத்தால் ஆற்றலை கடத்தி வரும் தலைமுறையினருக்கு கொடுக்க முடியும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். குறைவை நிறைவு என்பதை மையமாக இங்கு வைத்துக்கொண்டு நாம் முடிந்தவரை பொருட்களிலிருந்து எல்லா வகைகளும் ஆற்றலை சாமர்த்தியமாக பயன்படுத்தி வரும் தலைவர்களுக்கு கடத்துவோமாக கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் ஏதாவது இருப்பின் கேட்கலாம். ஐயா வணக்கம், நான் ஸ்ரீதர் பேசுறேன், சென்னையில். சொல்லுங்க. இந்த சோலார் ரூப் டாப் அப்படின்னு சொல்றீங்களா சார், அது ஒரு சின்ன லெவல்ல நம்ம வந்து ஈவன் குடிசை பகுதிகளுக்கு கூட வந்து நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த விஷயங்கள்லாம். பட் அதுக்கு அரசு மானியம் இல்லாட்டி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதா, நம்மளால பண்ண முடியாதா இந்த மாதிரி? கண்டிப்பா அதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதிகம் தான். எனக்கு ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியல. அதோட பவர் கன்சூம்ஷனை பேஸ் பண்ணி மாறும். ஆனா மினிமம் ஒரு 1 lakh பக்கத்துல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிளாட் அபார்ட்மெண்ட் அது மாதிரியான பயன்பாட்டுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லும்போது எளிய மக்களால எல்லாராலையும் அதாவது ஒரு மினிமம் டாரிஃப்லயே லைஃப் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரியான பீப்புளுக்கு அது வந்து ஒரு இபி சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அது ஒரு நீண்ட கால அளவுல இப்ப ஒரு விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அதுல அவங்களுக்கு பினான்சியலா என்ன கெயின் என்ன லாபம் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம எந்த விதத்துலயும் குறை கூற முடியாது. அப்படின்னு சொல்லும் போது இதுல அரசு உதவி கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கிறேன்னா முடிஞ்சவங்க நிச்சயமா பண்ணிக்கலாம். இன்னொன்னு இதை வந்து ஒரு மின்சாரம் அப்படின்னு சொல்றது அந்த உற்பத்தி பயன்பாடு எல்லாம் அரசின் கையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நிச்சயமா அரசுடைய ஒரு கடமையா கூட நான் பாக்குறேன். முடிந்தவர்கள் நிச்சயமா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பரந்த அளவுல ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா எல்லாரும் பண்ணணும் அப்படின்னா அது இருக்கும் மானியங்கள் கொடுக்கறது தான் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அது ஒரு அரசு வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. ஒரு 500 மெகாவாட் ஒரு பிளான்டா இருக்கட்டும், ஒரு அதாவது அணு உலை பயன்பாட்டுல இருந்து வரக்கூடிய மின்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அதோட உற்பத்தி செலவு பாத்தீங்கன்னா 15 ரூபாய். இதுவே வந்து ஒரு சோலார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 75 காசு. அப்ப அணு உலையை போடக்கூடிய அரசு அதற்கு அவ்வளவு செலவு பண்ணும் போது அதற்கு மீதி காசை கொண்டு யாருக்கு கொடுக்க போறாங்க? பொதுமக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அப்ப அது நிச்சயமா குறைந்தபட்சம் ஒரு வருமானத்தில் பின்தங்கிய பகுதி மக்களுக்கு கொடுக்கறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி சோலார் இது பண்றவங்களே இந்த சப்சிடிக்கும் ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த பின்தங்கிய மக்கள் எனக்கு அதை பத்திய விவரங்கள் ரொம்ப சரியா தெரியல, மன்னிக்கவும். சரி. அதான் அரசு ரொம்ப ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அதானி அம்பானி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய தேவை நிறைய இருக்குது. அவங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி தெரியல நிச்சயமா. இப்ப அதான் நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்மளுடைய வந்து முயற்சியில தான் பண்ணணும். அதை ஏன்னா மக்கள் மேல அதை பண்ண முடியாது. எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுல ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு பார்ட்ல ஒரு யூட்டிலைசேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நீங்க இளங்கோன்னு ஒரு நபர், திரு இளங்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அவார்டு எல்லாம் வாங்கினவர். அவர் வந்து ஃபுல்லாவே இந்த சோலார் விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப நம்ம பொதுவா சோலார் கம்பெனிஸ்ல நம்ம வாங்குறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோலார் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி அதை ஏசி கரண்டா மாத்தி நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இவர் வந்து அதை டிசியாவே பயன்படுத்துறது. அதாவது ஒரு எளிய மக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு மின் விசிறி, ஒரு 2-3 பல்பு, அதுக்கு மேல பெரிய அளவுல பயன்பாடு இருக்காரு. அப்படியான பயன்பாட்டிற்கு அதை மிக குறைந்த செலவுல அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது டிசி கரண்ட்லயே ஓடக்கூடிய பல்புகள், டிசி கரண்ட்லயே ஓடக்கூடிய மின் விசிறி, இது மாதிரியான இதை வந்து ஒரு பேக்கேஜாவே கொடுத்து அதை ஒரு சேவையாவே பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய தொடர்பு இன்னும் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா நான் பயந்துக்கிறேன். அவரு சென்னை புறநகர் பகுதியில தான் இருக்கிறாரு. எனக்கு அவரோட பகுதி கரெக்டா ஞாபகம் இல்ல. யாருக்காவது தேவை இருக்குது அல்லது மற்றவங்களுக்கு யாருக்காவது தொடர்பு தேவைப்படும் அப்படின்னா அவங்க பயன்படுத்திக்கலாம். ஐயா பகிர்ந்துருங்க. அதான் நம்ம இவங்கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் அல்லது தீபக்ட கூட பண்ணிக்கலாம். நம்ம அதை கண்டிப்பா பிரயோஜனப்படும். ஓகே சார், நான் தீபக் நல்ல, அதாவது ஒரு நம்மளால முடிந்த எளிந்த வந்து சிறிய விஷயங்களை வந்து எடுத்து கொண்டு போலாம் இல்லையா மக்கள்கிட்ட. அவர் ஆக்சுவலா மாடல் ஹவுஸ் மாதிரி நீங்க நேரடியா அவர் வீட்டுக்கு போனாலே சென்னை பகுதி தான், சென்னை புறநகர் பகுதி வடக்கு பகுதின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, லொகேஷன் ஞாபகம் இல்ல. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அவர் பகுதிக்கு போனா கூட அவர் வந்து அதை நேரடியா காட்டுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. இல்லையா அவரு குறிப்பா கிராம பொருளாதாரங்களை இம்ப்ரூவ் பண்றது, ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் வில்லேஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் பண்றவர். அவர்கிட்ட சோலார் விஷயங்கள்ல நிறைய இன்புட் உங்களுக்கு.
ஐயா ரொம்ப ரிமோட் பிளேசஸ்ல இதெல்லாம் தேவைப்படுங்க. நீங்க அதை பகிருங்க, நான் இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கண்டிப்பா சார். ஓகே ஓகே ஆமா. நன்றி ஸ்ரீராஜ் அவர்கள். நன்றிண்ணா. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜியோனா ரொம்ப நன்றிண்ணா, மிக சிறப்பான ஒரு உரை. இந்த வாய்ப்பை கொடுத்த தீபக் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நன்றி. வணக்கம்.